அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். அதாவது ஒரு புக்கை பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த புக் ரீடிங்ன்ற ஒரு ஹேபிட் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குது அந்த புக் ரீடிங்கு. ஸோ அந்த மாதிரி படித்தது தான் வந்து த சீக்ரெட், அதாவது ரகசியம். இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புக் வந்து நிறைய பேர் அதை பற்றி சொன்னது. இதில் ஒரு குறிப்பாக ஒரு 10 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் வந்து பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எண்ணங்கள் வந்துட்டு நமக்கு நிஜமாகும். நீ எதை வந்து நினைக்கிறியோ அதுவே உன் வாழ்க்கையில் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது. உன்னோட அதிர்வு நீ எதை வந்து ஈர்க்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் வந்து உங்ககிட்ட வரும். ஐயோ நான் வந்து இது நினச்சானா இது வந்துச்சு, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஒன்று கிடச்சிருக்கோம். ஸோ அது என்ன நினைக்கிறோங்கிறது அங்கே ஒரு பெரிய விஷயம். அதாவது மூணாவதாக இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு சக்தி வந்து நன்றி சொல்லும் மனசு இன்னும் அதிக ஆசீர்வாதம், அதாவது கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒருத்தவங்க நன்றி செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க அந்த இடத்துல நன்றி, அந்த இடத்துல அவங்க அந்த உதவி செய்யாமல் இருந்திருந்தால் நம்மளோட நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், நேர்மறை எண்ணங்கள் ஈக்குவல் டு நேர்மறையான ஒரு முடிவு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, உன்னோட கற்பனை உன் எதிர்காலம். நீ விரும்பும் வாழ்க்கையை மனதில் தெளிவாக கற்பனை செய். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து விசுவலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும் கூட போதும். நம்மளோட லைஃபு ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்மளோட லைஃப் வந்து மாறத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புக்கு கிடைச்சா புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இந்த சீக்ரெட் புக்கில் ஒரு 28 நாள் பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின பதிவு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.